இத பார்க்கட்டுமே எல்லா சேல்ஸ்மேனும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லீவ் இல்ல, லீவ் இல்ல, லீவ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமா என்ன சொல்லிட்டாங்க, "நீங்க 4 மணிக்கு மேல வாங்க. 6 மணிக்கு மேல அட்டெண்டன்ஸ் போடுங்க." அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல அட்டெண்டன்ஸ் போட்டா யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? ஸோ 6 மணிக்கு மேல போட்டு ஒரு 8, 8:30 மணிக்கு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 2 1/2 மணி நேரத்துக்காக நாங்க வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு அங்க ஒர்க் பண்ணோமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு ஷாப்ல ஒர்க் பண்றாங்கன்னா யாருமே ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்லேருந்து வரவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அத விட தாண்டி 20, 30, 35 கிலோமீட்டர்லேருந்து வரவங்கலாம் இருக்காங்க. எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கங்களேன். இப்போ என்னோட ஒர்க்கிங் பிளேஸ்க்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ். போறது மட்டுமே 35 திருப்பி வர்றது ஒரு 35. அப்போ எனக்கு ட்ராவலே ஒரு 1 1/2 மணி நேரம். திருப்பி வரத்துக்கு ஒரு பைக்கில் போனால் ஒரு 1 மணி நேரம், இல்லை பஸ்ஸில் போனால் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ராவல் போயிட்டு நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு எதுக்கு? இந்த கவர்மெண்ட்னால எல்லாருக்கும் சட்டன்றது ஒன்று தான் அப்படின்றதையே கொண்டு வர முடியல. எப்போ எலெக்ஷன் அன்னைக்கே உங்களால் கொண்டு வர முடியல. அதிலே பாதி பேருக்கு பாராபட்சம்ன்ற மாதிரி கொஞ்சம் பேருக்கு இல்லை வந்தே ஆகணுன்றாங்க. உங்களால் இதையே கேட்க முடியல. அப்புறம் நீங்கள் வேறு என்னத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்க எனக்கு தெரியல. இன்னமும் நாட்டையே புரட்டி போட்டுடுறேன், உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வீரவசனம்லாம் பேசுகிறீங்க. உங்களால் எல்லாருக்கும் தேவைப்படுற அதை எலெக்ஷன் அன்னைக்கு கொடுக்குற ஒரு லீவையே உங்களால் ப்ராப்பராக எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க முடியல. அப்புறம் என்ன நீங்கள் நாட்டை திருத்துறீங்க, இல்லை நாட்டை அப்படியே வளர்க்குறீங்க? எதுக்கு இதெல்லாம்?